பருவம் மற்றும் காலநிலை மாற்றத்தால் திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தூத்துக்குடி எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரை பகுதியில் சில மாதங்களாக மண் அரிப்பு ஏற்பட்டு பக்தர்கள் புனித நீராட இயலாத நிலை உள்ளது. கோவில் முன்பு 500 அடி நீளத்திற்கு 7 அடி ஆழத்திற்கு மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியில் பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டு கரையில் தடுப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளது. மண் அரிப்பு பிரச்சினையை தடுக்க 18 கோடி ரூபாய் செலவில் பணிகளை மேற்கொள்ள சென்னை ஐஐடி அதிகாரிகள் அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கடலில் 160 அடி மீட்டர் நீளத்திற்கு அலை தடுப்பு சுவர் அமைக்கவும் 700 மீட்டர் நீளத்திற்கு மணலால் செயற்கை கரையை உருவாக்கவும் ஐஐடி பரிந்துரை செய்துள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள திருச்செந்தூர் கோயில் கடற்கரையை தூத்துக்குடி எம்பி கனிமொழி, அமைச்சர்கள் சேகர்பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, ஐஐடி நிபுணர் குழு ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பித்ததும் கடல் அரிப்பில் இருந்து பாதுகாக்கும் பணிக்கு உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இங்கே வந்து இந்த நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய நிலையை பார்த்து நிரந்தரமான ஒரு தீர்வை உருவாக்கி தர வேண்டும். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த பிரச்சனையை பற்றி நாம் பேசிக்கொண்டு இல்லாமல் நிரந்தரமாக விரைவிலே கோயிலுக்கான பணிகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. விரைவிலே கோயிலுக்கான கும்பாபிஷேகம் வரக்கூடிய ஆண்டிலே நடைபெறப் போகிறது. அதற்குள் இந்த மண் அரிப்பிற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று எக்ஸ்பர்ட்ஸை அழைத்து இந்த துறையில இருக்கக்கூடிய நிபுணர்கள் கடல் அரிப்பை தடுப்பதற்கு ஒரு நிரந்தர தீர்வை உருவாக்குவதற்காக இங்கே வந்திருக்கும். அதை பற்றி கலந்தாலோசித்து முதலமைச்சர் அவர்களிடமும் தெரிவித்து விரைவிலே அதற்கு பண ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு நிரந்தர தீர்வை முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள்.